காய்ஸ், இதுதான் வந்து ரென்கோக்கு சோடா மேக் பண்ணுறதுக்கான பார்ட் 2. எதுக்குனாதே 13 நிமிஷம் போயிடுச்சதுனால நான் எடுக்கலை. இப்போ நம்ம இது வந்து என்னன்னு பார்க்குறீங்களா? ஃபெவிகால் நல்லா ஊற்றிக்கிட்டேன். ஃபெவிகாலை ஃபுல் நல்லா எவ்வளோ தேவை அந்தளவுக்கு ஊற்றிக்கிட்டு, தண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கிட்டு நல்லா கலக்கி விட்டேன். நல்லா கலக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி ஒயிட் கலரில் வந்துடணும். அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை அப்படியே எங்கிட்ட ஓரங்கட்டி வச்சுட்டு, அடுத்து நீங்கள் இப்போ பேப்பரை கிழிக்க ஆரம்பிக்கணும் கைஸ். அவங்க காட்டுறேன். இது மாதிரி கிழிச்சு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கிட்டே இருங்க. ஓகேவா? கிழிச்சு போட்டுட்டே இருங்க. போட்டுக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஏற்கனவே பாய் ஒட்டிட்டதுனால நீங்கள் எந்த அளவுக்கு செஞ்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேப்பரை கிழிக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் ரொம்ப லாங்காக செஞ்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேப்பரை தான் தேவைப்படும். கிழிச்சிட்டே இருங்க. கிழிச்சிக்கிட்டே போட்டுட்டிங்களா? லாஸ்ட்டு சூப்பர். கிழிச்சாச்சா? அடுத்து நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நான் செஞ்சு வச்ச ஸ்வாட் எடுக்கிறேன். பாருங்கள், நீங்களே பாருங்க. இதோ நான் இதில் பாதி நான் வந்து ஒட்டி வச்சிட்டேன். அந்த என்னது ஆர்வத்தினால ஒட்டி வச்சிட்டேன். இப்போ நான் மிச்சம் இருக்க ஹேண்ட்பேர் தான். நான் எப்படி அடிக்கணும்னு எப்படி இருந்தாலும் காட்டிடுறேன். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சும்மா இதை நான் சும்மா பண்ணுறேன். இது வந்து நிற்கலையா, அதனால் பண்ணுறேன். நிற்க வைக்கிறதுக்காக. மடங்கிருச்சா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இதில் நார்மலாக அப்ளை பண்ணுங்கள். நார்மலாக அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் பேப்பர் வச்சுட்டு இருந்தீங்கன்னா பேப்பர் எடுத்து வச்சுட்டு அப்படியே வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிவிடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் நான் எல்லாத்துக்குமே பண்ணேன். நான் இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து நான் மேலே வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரா பாட்டு ஒட்டியிருக்கேன். இதுவும் எதுக்குன்னா அது தேவை. அது வந்து அந்த வீடியோவில் கவர் பண்ண முடியலையா, அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒட்டி வச்சிட்டேன்னா அது கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து இப்போவே சொல்லிடுறேன், மறக்காமல் ஒட்டிடுங்க கைஸ். ஓகேவா? வேறு அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. பார்க்குறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எதுக்குன்னா நம்மகிட்ட இப்போதைக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. அது யாருன்னு கூட தெரில. சரி, நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபராக இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நினச்சிக்கோங்க. நான் வந்து ஒரு எங்கள் அப்பா வெளியே வேலைக்கு போயிருக்காரு, அதனால் போட்டு ஒட்டிகிட்ருக்கேன். சண்டே வந்து எதுக்கு இது பண்ண முடியலன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பாட்டை பார்த்துருந்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சண்டே எதுக்கு ஸ்வாட் செய்ய முடியலன்னு. நெக்ஸ்ட் நம்ம வந்து குணாய் செய்ய போகிறோம். ஓகேவா? குணாய்க்கும் பேப்பர் தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா வேண்டான்னு தான் நினைக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி அப்ளை பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள். பாருங்கள், சைடெலாம் நான் எப்படி போட்டிருக்கேன்னு இந்த மாதிரி வச்சு பாருங்கள். அடுத்து வந்து இங்கே ஃப்ளேம்லாம் வரும்ல, அது எப்படி சொல்ல, இந்த நெருப்பு இருக்கும்ல, அது நீங்கள் வந்து கார்போர்டை வச்சும் வெட்டலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஐஸ் குச்சி வச்சு செய்யலாம். அதுக்கு நான் ஒரு நெக்ஸ்ட் பார்ட் தேர்டு பார்ட் போடணும். எதுக்கு நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண முடியுமான்னு தெரில. இப்போதைக்கு செய்ய முடியாது. எதுக்குன்னா அது எப்படி சொல்ல, தேர்டு பார்ட் வரைக்கும் கொண்டு போனால் நல்லாயிருக்கும். எதுக்குன்னா இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் தேர்டு பார்ட்டில் தான் நம்ம வந்து கலர் கொடுக்க போகிறோம். இது வந்து இந்த மாதிரி பண்ணணுன்றதுக்காக ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? பார்ட் 3 அப்லோட் பண்ணுறது நான் எப்படி அப்லோட் பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன். ஓகேவா? ஆனால் நான் இப்போ காட்டின வீடியோ வந்து தேர்டு பார்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் வரும். அது என்னதுன்னா, யாராச்சும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்க வந்து ஒரு நியூ யூடியூபராக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா இருக்கும்.
பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா அந்த அந்த வீடியோவோட வால்பேப்பரை எப்படி செட் பண்ணுறதுக்காக பார்த்துருக்கேன். நீங்கள் அப்லோட் பண்ணுறப்பமே செட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டே ஒன்று பண்ணி வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரீசெண்டாக ஏதாச்சும் ஃபஸ்ட் நீங்கள் வந்து இன்ஷாட்டுன்ற ஒரு ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷாட்டுன்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதில் வந்து அதுக்குள்ளே போங்க. கொலாஜின் இருக்கும், ஓகேவா? கொலாஜை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த மாதிரி எடிட் பண்ணணுமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி தேவையான பிக்சர்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்பெல்லாம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செலக்ட் பண்ண அவசியம் இல்லை, அதிலே இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே இந்த ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி எடிட் பண்ணணுமோ இது பண்ணுங்கள். நான் அதை வீடியோவை எடுத்து போடுறேன், கண்டிப்பாக போடுவேன், நீங்கள் நம்பலாம். அது வந்து என்றைக்கு வரும்னு சொல்ல முடியாது, என்றைக்கான வரும். பிகாஸ் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப தான் பண்ணுவேன். எதுக்குன்னா 12ஆம் தேதி வேறு எங்களுக்கு ஆஃபேலி வேறு வருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கவுட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு மாஸ்டர் ஸ்கவுட் மாஸ்டர் கைடு கேப்டன் சொல்கிறாங்களோ இல்லையோ, இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மே மாதம் அட்வென்ச்சரஸ் கேம்ப் வரப்போகுது. எங்கள் ஸ்கூல்லேருந்து மொத்தத்துக்கு எத்தனை பேர் போகிறாங்கன்னு தெரில. எங்கள் கிளாஸ்லேருந்தே என்னோடய பி செக்ஷன் கிளாஸ்லேருந்தே மொத்தத்துக்கு நான் என்னோடய ஃப்ரெண்டு 2 பேர் போகிறோம். அதில் வந்து ஃபோன்லாம் அலவுடு. எங்கள் ஸ்கவுட் மாஸ்டர் தான் சொன்னாங்க. எதுக்குன்னா போகிறதுக்கு 3 நாள் வரத்துக்கு 3 நாள். அது எங்கே நடக்குதுன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் நடக்குது காய்ஸ், ஓகேவா? ஹிமாச்சல் பிரதேஷில் நடக்கிறதுனால தான் அது. நீங்கள் அந்த நான் லாஸ்ட் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ கெஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் விடுங்க, அதுக்கடுத்து சொல்கிறேன். அதோட சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா ரயில்வேஸ், ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி அதிலலாம் வேலை கிடைக்கும். சும்மா காட்டின உடனேலாம் போய் கொடுக்க மாட்டாங்க. அது நீங்கள் ஏதாச்சும் பண்ணிடணும் ஒழுங்கா, ஓகேவா? அது நேவி ஏர்ஃபோர்ஸ்லாம் வேலை கிடைக்கும். ஹிமாச்சல் பிரதேஷ் அதுவும் போகிறதுக்கு 3 நாள் வரத்துக்கு 3 நாள் மொத்தம் அங்கே 5 நாள் கேம்ப் நடக்குது. நாங்கள் போகிறது ஆனுவல் லீவில் தான். மொத்தத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. உங்கள் ஸ்கூல்லேருந்து மேமே சொல்லிட்டாங்க 12 பேருக்கு மேலே வந்தால் வாங்க அப்படின்னா கூப்பிட்டு போகணும்னு சொல்லலை. 12 பேருக்கு மேலே வந்தாலும் என்னாலலாம் கூப்பிட்டு போக முடியாதுன்ட்டாங்க. அதுக்கு சார் எங்கள் ஸ்கவுட் சார் வந்து ஒரு மீட்டிங் வைக்கிறேன்னு இருக்காரு, பேரண்ட்ஸ் மீட்டிங்கு. அது எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னோடய பேரண்ட் அப்போ ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதான் நான் கண்டிப்பாக போயிடுவேன். என்னோடய அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா 15,000. அம்மா 5 ரூபா கேட்டாலே எங்கள் வீட்டில் தர மாட்டாங்க. 15,000 கேம்ப்பு போகணுன்னு சொன்னால் செருப்படி தான் விழுன்னு நினைப்பீங்க பாதி பேர். நான் அப்படி தான் நினச்சேன். எங்கள் அப்பாட்ட கேட்டேன், ஆனால் எங்கள் அப்பா ஓகேன்றாரு. ஓகேன்னு தான் சொல்லுவார். எதுக்குன்னா அந்த ஸ்கவுட்டுன்றது நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இந்த அமௌண்ட்டை சொன்னேன், ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி பாருங்கள், ஓகேவா? நான் வந்து பிரவேசம் முடிச்சிட்டேன். இப்போ பிரதாம் சோபன் படிச்சுட்ருக்கேன். நான் இப்போ 6th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். நான் நல்லா படிக்கிறவன் தான். ஆனால் இந்த ஆட்டம் எனக்கு கொஞ்சம் மார்க் கம்மியாச்சு. எதுக்குன்னா அந்த யூடியூப் அப்படி போகிறதுனால மட்டும் இல்லை, நான் இன்னொரு காரணம் வச்சுருக்கேன். நான் ஒரு கேம் விளையாண்டுட்ருக்கேன். அது வந்து பாதி கெஸ் பண்ணி கமெண்டில் சொல்லிவிடுங்க காய்ஸ், ஓகேவா? அந்த ஒரு நாளைக்கு வீடியோவாக எடுத்தும் போடுறேன். இப்போ ரீசெண்டாக கூட அதில் வந்து ரேங்க் குறைச்சிட்டாங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே குறைச்சிருப்பாங்க. எதுக்குன்னா இப்போ வந்து நியூ சீசன் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? உங்களுக்கு ஏதாச்சும் ட்ராயிங்ஸ் வேணுன்னா கூட எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து நான் சொல்கிறேன், அது கால் நம்பர். இப்போ நான் சொல்கிறது வாட்ஸ்அப் நம்பர், எங்கள் அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன். இப்போ என்னோடய கால் நம்பர் சொல்கிறேன், 9776252922. இதுதான் என்னோடய கால் நம்பர், ஓகேவா? நீங்கள் மறக்காமல் சொல்லிவிடுங்க. இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். இப்போ நான் இது பண்ணுறேன், ஓகேவா? ஸ்டாப் பண்ண கைஸ். மொத்தத்துக்கும் நான் கலர் அடித்து முடிச்சு இது பண்ணி முடிச்சிட்டேன். பார்த்துருங்க, பார்த்துக்கோங்க. நான் எல்லாத்தையுமே இது பண்ணி முடிச்சிட்டேன்,
ஓகேவா? இதை நீங்கள் அப்படியே போய் நீங்கள் அப்படி வீசணும் இப்படி வீசணும்லாம் அப்படி வீசாதீங்க. வீசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். கைப்பிடியில் நம்ம பண்ணியிருக்கிறது எல்லாம் துளி துளியாக பறந்துட்டு வந்துடும். ஓகேவா? இதை அப்படியே நல்லா காய வச்சுருங்க. ஒரு சில இடத்த விட்டுருந்துச்சுன்னா பேப்பர் வச்சு கூட மறுபடியும் அதுக்கு மேலே இது பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் சில டைம் கூட போட்டுக்கலாம். அது எப்போனா நீங்கள் கலர் அடித்து முடிச்சதுக்கப்புறம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து கலர் அடிக்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஒருவேளை நான் இந்த வீடியோவை கூட நான் வச்சு இந்த எடிட் பண்ணி கூட போடலாம். ஓகேவா? சொல்ல முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பார்ட் 3 ரென்கோக்கு ஸ்வார்ட் மேக்கிங்கில் சந்திப்போம்.